அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் டிப்ளமோ ஐடிஐக்கு உண்டான ஒவ்வொரு போஸ்ட் ட்ரேடுக்கு உண்டான கட் ஆஃப் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஃபிட்டரு உங்களுக்கு பேசிக் டிசைனை தவிர மற்ற எல்லாமே போட்டாச்சு. ஸோ மேக்ஸிமம் யார் வந்து கூகுள் ஃபார்ம் அதிகமாக ஃபில் பண்ணிக்காங்களோ அந்த இது மட்டும்தான் மினிமமாக அப்ளை பண்ணிருக்க. ஃபுல்லாக டெலகிராமில் என்ன பண்ணிட்டோம், இமேஜாக வந்து நம்ம வந்து போட்டுட்டோம். ஸோ தயவு செய்து போய் பாருங்கள், டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் மற்றதுக்கு உண்டான ட்ரேடு டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான எல்லாத்துமே இருக்குது, சரிங்களா. ஸோ மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கல் MEV அப்படின்னு சொல்லுவாங்க, 542 கோடு, அதோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்குது. அதுலேயும் மேக்ஸிமம் நம்ம கொடுத்த PDF டெஸ்ட் பேட்ச்ல இருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குண்டான ஒரு அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஜென்ரலும் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா கேட்டகரிக்குமே என்ன பண்ணியிருக்காங்க, ஃபில் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை பேர் ஃபில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 பேர் ஃபில் பண்ணியிருந்தாங்க. 31 பேர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல் வந்து 200க்கு 155 கொஸ்டினும், பேப்பர் 1ல் 100க்கு 43 கொஸ்டின்ஸும் போட்டு டோட்டலாக 198 கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க ஜென்ரல். பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 182 கொஸ்டின், 200க்கு 182 கொஸ்டின்ஸ், 64 GS ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க பேப்பர் 1ல். MBC டிசியில் பார்த்தீங்கன்னா 171 கொஸ்டின். இங்க பாருங்க, இதுலயே வந்து 360 பேர் 360 அப்படின்றது, அதாவது 240 கொஸ்டின்ஸ் அப்படின்றது 2 பேரும் போட்டுருக்காங்க. ஒருத்தர் வந்து 171, ஒருத்தர் வந்து 170, இதுல வந்து 69 70, சரியா. அவர் வந்து ஒருத்தர் மெக்கானிக்கல், ஒருத்தர் ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட். இதையும் பார்த்துக்கோங்க. ஒரே மார்க்லயும் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா, சரியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 126 கொஸ்டின் டெக்னிக்கல்லையும், 50 கொஸ்டின் GS ஆப்டிடியூட்லையும் மொத்தமாக 176 கொஸ்டின்ஸ் போட்டிருக்காரு. MBC டிசிக்கு 240 கொஸ்டின், பிசிக்கு வந்து 246, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 203, அதாவது 150 டெக்னிக்கல் கொஸ்டினும் 53 GS கொஸ்டினும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 102 டெக்னிக்கல் கொஸ்டினும் 50 வந்து GS ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸும் போட்டிருக்காங்க, மொத்தமாக 152. ஸோ இதுதான் வந்து ஹையஸ்டாக அவங்க போட்டிருக்க மார்க். மேக்ஸிமம் நம்ம கட் ஆஃப் அனாலிசிஸ் எப்படி ஃபில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு கேட்டகரியிலையும் டாப் மார்க் யாரோ அதை வச்சு தான் நம்ம கட் ஆஃப் அனாலிசிஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருவாங்க, அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ டாப் மார்க் எடுத்துருக்காங்களோ அதுல இருந்து தான் உங்களுக்கு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க, சரியா. அதை நல்லா புரிஞ்சுக்காங்க. ஸோ ஓகே, ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் 198 அப்படின்றது கம்மி. ஆனால் இந்த அளவுக்கு கம்மியாக வருமானு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா பிசியில் பார்த்தீங்கன்னா 182லாம் போட்டிருக்காங்க, 200க்கு டெக்னிக்கல்லே 182 170லாம் போட்டிருக்காங்க. தயவுசெய்து பார்த்தீங்க. அப்போ இந்த MEவை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரௌண்ட் வந்து 198 வராது, அரௌண்ட் 220க்கு மேலே தான் வரும், 220 to 230. இது வந்து 240 அப்படின்னு இருக்கிறப்ப இதுவும் வந்து உங்களுக்கு 240 to 250 இல்லை 232, அதாவது ஜென்ரல் ரேஞ்சுக்கு தான் வரக்கூடியதாக இருக்கும். 230 220 அந்த ரேஞ்சு தான் வரும். MBCயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 222, அதாவது இந்த ஜென்ரல் BC MBC கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 5 to 10 மார்க்ஸ் டிஃபரன்ஸ்லாம் வரும். இப்போ இது 220 அப்படின்னா இது 210 வரும், இது வந்து 205 வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஃபரன்ஸ் வரும், சரியா. அதை நல்லா புரிஞ்சுக்காங்க. எக்ஸர்வீஸ்மெண்ட் ஃபில் பண்ணியிருக்காங்க, பட் இது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அவர் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப எக்ஸர்வீஸ்மெண்ட் கோட்டால யார் இருந்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்காங்க, சரியா. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 203, எஸ்டிக்கு வந்து 152, சரியா. எஸ்சி வந்து 253, சரி 203 கொஸ்டின்ஸ் இருக்கிறப்ப 190 to 200 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 160 to 170 வந்து எதிர்பார்க்கலாம், சரியா. அதே மாதிரி GT BC MBC இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 220 to 240 மேக்ஸிமம். இதில் வந்து ஒரு 10 to 5 மார்க்ஸ் வந்து மூணுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இதான் மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கல். ஸோ இந்த மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கல் மாதிரியே எல்லாத்துக்குமே நம்ம என்னது அப்கமிங்கில் வரக்கூடிய எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே நம்ம வந்து PDF டெஸ்ட் பேட்சஸாக இருக்கட்டும், மெட்டீரியல் மற்ற மெக்கானிக்கல் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஸோ எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம் PDF டெஸ்ட் பேட்சஸாக. இதுல இருந்தால் மேக்ஸிமம் வந்திருக்கு அப்படின்றப்ப, ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு யாரும் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே நம்மளோட PDF மெட்டீரியலை வாங்கி படிக்க ஆரம்பிங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் வரும். ஸோ பேலன்ஸ் சேர்க்கிற வீடியோ வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஸோ மிச்சது எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் இமேஜாக சென்ட் பண்ணிடுவோம். தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், அதிகமாக யார் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு மட்டும்தான் நம்ம அனாலிசிஸ் வீடியோ வரும். மற்ற எல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக வந்து இமேஜாக டெலகிராமில் சென்ட் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஸோ மச்.